ஹாய் கைஸ், ஒரு சூப்பரான காடஸோட ஸ்டோரியை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அமைதியாக கொள்ளக்காரங்களோட செம ஃபன்னாக போயிட்டு இருந்த நம்ம பைய வில்லேஜ் திடீர்னு நைட்டோட நைட்டாக எப்படி கலவரமாக மாறினுச்சுங்கிறத நம்ம பார்த்துருந்துருப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணியும் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தெரியப்படுத்துவீங்க நம்புகிறேன். திடீர்னு ஒரு பெரிய சோம்பி கூட்டமே இப்போ பைய வில்லேஜ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்து அடுத்த செகண்டே அங்க இருந்தவங்களையும் அவர் அலர்ட் பண்ண சட்டு புட்டுன்னு டோரை லாக் பண்ணிட்டு ஆர்ச்சர் குரூப் ட்ராப்னு சொல்லி எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ லினியூலாம் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அவங்க ஆளுங்க அந்த ஜோம்பிஸ் எல்லாம் அப்படியே எரிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்ணியும் அதை சமாளிக்கவே முடியல. சீஃப், நம்மளால இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும் தெரியல. சூரிய ஒளியில அதுங்க பவர்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். விடிய கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அது வரைக்கும் சமாளிச்சா போதுன்னு அவங்க சொன்ன நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா அங்க மோசமாயிட்டே இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோனும் இப்ப அப்படியே களத்துல இறங்குறாங்க. அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான மின்னலை அவங்க அப்படியே அங்க இறக்கு சோம்பிஸ அதை அப்படியே அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கு. அதே நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விடியவும் ஆரம்பிக்க அதுங்களும் அங்கிருந்து திரும்ப போயிடுதுங்க. நம்ம ஒரு வழியா தப்பிச்சிட்டோன்னு சொல்லி அவங்களும் நிம்மதியாக இந்த பக்கம் நம்ம டேங்க் மேல ஜொல்லு ஊத்திட்டே தூங்கிட்டு இருக்கிற நம்ம நோவை தான் காட்டுறாங்க. லைட்டா அவங்க தூக்கமும் கலையுது. அவங்க பண்ண சம்பவத்தை பார்த்துட்டு என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவசர அவசரமா அவங்க அப்படியே அதை காய வைக்க ட்ரை பண்ண நம்ம டேங்கும் முழிச்சிடுறாரு. அது தூங்கும் போது எச்சு வலிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் தான், அதுக்கு என்ன பண்ண முடியும். ஆளும் அதெல்லாம் கண்டுக்கல. நம்ம ஸ்பிரிச்சுவல் பேட தேடலான்னு சொல்ல அசிங்கமா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஒரு பின்னாடியே போறாங்க. ஆனா இப்ப அவங்க கையில இருந்த அந்த பெருளும் ஜொலிக்கிறத நிறுத்திடுது. அப்பனா அந்த தாத்தா கிட்டதான் இது விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியும் அவங்க சொல்ல. அப்படியே இந்த பக்கம் பைஹி வில்லேஜ தான் காட்டுறாங்க. நேத்து ஜோம்பிஸ் பண்ண வேலையில ஊரே சதைஞ்சு போயிருக்கு. மக்கள்லாம் அவங்க ஃபேமிலியை இழந்துட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. இறந்தவங்க எந்நேரமும் ஜோம்பிஸா மாறலான்னு சொல்லி அவங்கள உடனே வச்சு எரிச்சிட்டு இருக்க அவங்களுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோயின், நீங்க போய் ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் போய் மெடிக்கல் ஹெல்ப்ல ஹெல்ப் தேவைப்படுதான்னு பாக்குறேன், நம்மால் நானும் கூட வரேன்னு சொல்ல. இல்ல, அங்கதான் உங்க உதவி அதிகமா தேவைப்படுன்னு அவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹேனோட மெடிக்கல் ஹேண்ட் பாய்சன் அட்டாக் ஆகி அவ்வளவு பேர் அங்க வந்திருக்காங்க. அவங்களும் திடீர்னு இவ்வளவு ஜோம்பி டிமன்ஸ் எப்படி ஊருக்குள்ள வந்துச்சு, ஆளும் அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல. இந்த பக்கம் நம்ம சீஃபா தான் காட்டுறாங்க. ஊர் மக்கள் கிட்ட எங்களால தான் உங்களை சரியா ப்ரொடக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல. மன்னிப்பு கேட்கறதுனால மட்டும் இங்க என்ன மாறப்போகுது, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே ஜோம்பிஸ் கொன்னுடுச்சு, ஆனா நீங்க எல்லாரும் சேஃபா தானே இருக்கீங்க, அதான் இப்பெல்லாம் பேசுறீங்க நம்ம சொல்ல. சீஃபுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்க இவங்க கிட்ட கேட்கலாம். நம்ம ஆளுங்களும் அப்படியே பிரிஞ்சு போக நம்ம லினியும் அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க, நீங்க அதை எதையும் மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்லி சீஃபை சமாதானப்படுத்துறாங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் வேலையை ஸ்டார்ட் பண்ண அதே நேரத்துல இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க அவங்களோட பிளட்டை யூஸ் பண்ணி பாய்சன் அட்டாக் ஆனவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹேனு, நீ போதுமான அளவுக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணிட்ட, மீதிய நாளைக்கு பாத்துக்கலாம். ஆனா அவங்க கேக்குற மாதிரி தெரியல. ஹேன் கிட்ட என் பிளட்டால இவங்க எல்லாரையும் எப்படி கியூர் பண்ண முடியுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சான்னு கேட்க ஆளு, நீ ஒரு சாதாரண ஹியூமன் இல்லைங்கிறது நான் எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஹீரோயினும் அப்பனா அதுக்கு என்ன அர்த்தம், நான் ஒரு டீமனான்னு கேக்குறாங்க. ஹேனும், டீமனோ ஹியூமனோ உனக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் இருக்கு, அப்புறம் இதுக்காக நம்ம இதை பத்திலாம் யோசிக்கணும். இந்த உலகத்துல இவங்க தான் கெட்டவங்கன்னு யாராலையும் சொல்லிட முடியாது. இங்க ரொம்பவே மோசமான ஹியூமன்ஸ் இருக்காங்க, நல்ல டீமன்ஸ் இருக்காங்க, நீ இதை பத்தி கவலைப்படாதுங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் இந்த விஷயத்தை பத்தி வெளியே யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்றாங்க. ஹேனும் கண்டிப்பான்னு சொல்லிடுறாரு. அவங்களும் அப்படி அங்கிருந்து கிளம்ப. இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த ஹேனு திருட்டுத்தனமா இப்ப அவங்க பிளட்டை தொடச்சிட்டு இருந்த அந்த கர்ச்சிஃபை எடுத்து வச்சுக்கிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் ஊர்க்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. யாரோ ஒரு லேடிய அவங்க காப்பாத்த ட்ரை பண்ண இப்ப அவங்களோட ஹஸ்பண்டும் அங்க வந்துடுறாரு. என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு, திடீர்னு அவைய மூச்சு விடுறத நிறுத்திட்டான், நீதான் அவளை ஏதோ பண்ணிட்டு உன் பிளட் பட்டவனே தான் அவளுக்கு அப்படி ஆச்சு, நீ ஒரு டீமன்னு சொல்லி அவன் அப்படியே கத்தார மூக்க. நம்ம ஹீரோவும் இப்ப அங்க வந்துடுறாரு. அவன் பேசுனதை கேட்டுட்டு அவரும் கடுப்பாய் அவனை அப்படியே அட்டாக் பண்ண நம்ம ஹீரோயின் தடுக்கிறாங்க. உன் ஒய்ஃப் ஏற்கனவே பாய்சன் அட்டாக் ஆகி செத்துட்டு இருக்காங்க, லிங் எதுக்காக அவங்களை இப்ப காயப்படுத்த போறான். ஆனா நான் பார்த்தேன், அவ ரத்தம் பட்ட உடனே தான் அவ மூச்சு விடுறத நிறுத்திட்டான். ஹானோ இப்ப அப்படியே அங்க வரேன், ஏதோ ஒரு பில்ல அவங்க வாயில அப்படியே போட்டு விடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் கண் முழிச்சிடுறாங்க. சீஃபும், இப்பயாவது உங்களுக்கு உண்மை என்னங்கிறது புரிஞ்சிச்சா, லிங் உங்களை காப்பாத்த தான் ட்ரை பண்றாங்க. ஆளும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க அவரோட ஒய்ஃபும், நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இவன் நல்ல மனசும் தான், ஆனா வாயில தான் கொஞ்சம் கோளாறு, இனிமேலாவது வாயை கண்ட்ரோல் பண்ணுவியான்னு சொல்லி அவங்க அப்படியே அவருக்கு 4 போடு போட்டு அவர் அங்கிருந்து இழுத்துட்டு போக நம்ம ஹீரோவும், நீ பண்ண வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே அங்கிருந்து தரன்னு வெளியே இழுத்துட்டு வராரு. அப்பதான் அவங்க விரல்லாம் காயமா இருக்கிற விஷயமும் அவருக்கு தெரிய வருது. ஓ, ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் யூஸ் பண்ணி தானே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னேன். இப்ப இது என்னன்னு ஆள் கேட்க அவங்களும் ஏதோ சொல்ல வராங்க. போதும், நம்ம உடனே இந்த ஊரை விட்டு கிளம்புறோம். ஆனா அங்க நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் பசங்கன்னு சொல்லி எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் மனசு கேட்கல. நம்ம ஹீரோயினும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கொஞ்சோண்டு பிளட் மட்டும்தான். ஆமா, கொஞ்சம் பிளட், கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பவர். ஆனா இவ்வளவு மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் நீ ஹெல்ப் பண்ணா உன் நிலைமை என்ன ஆகுறது? நான் உன்னை ப்ரொடக்ட் பண்ணுவேன்னு வாய்க்கிலேயே பேசிட்டு மட்டும்தான் இருக்கேன். ஆனா என்னால எந்த வகையிலயும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லி அவரும் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ண நம்ம ஹீரோயினும் அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹானோட மெடிக்கல் ஹண்ட்டுக்கு தான் அவங்க வராங்க. அன்னைக்கு அந்த மான்ஸ்டர் என்ன அட்டாக் பண்ணப்ப நான் இங்கிருந்து தான் கண் முழிச்சேன். உங்களுக்கு காயப்பட்டுச்சான்னு அவரும் கேட்க, நீ என்னோட காடு, ஆனா எனக்கு அடிபட்டது கூட உனக்கு தெரியல. ஆளும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அவங்களும் சரி சரி விடுன்னு சொல்ல அவங்க பேசிட்டு இருக்கிற கேப்ல நம்ம ஹானும் இப்ப அங்கிருந்து வெளியே வராரு. அவங்களும் சத்தமே இல்லாம அவர் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஆளுங்கிருந்து நேரா திரும்ப அந்த கல்லறைக்கு தான் போறாரு. அங்க பார்டர் கமாண்டர் ஜின்னு சொல்லி ஒரு கல்லறை இருக்கு. ஆள் அப்படியே அவரோட பவர்ஸ் அதுல யூஸ் பண்ண அது அப்படியே ஓபன் ஆகுது. அதுக்கு கீழே ஒரு பிரம்மாண்டமான சுரங்க பாதை. அவரும் அதுக்குள்ள போக பயங்கரமா சங்கிலாம் போட்டு அங்க ஒரு சவப்பொட்டியை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் பேடோட பவர் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹேன் அவரோட பவர்ஸ் அங்க அப்படியே யூஸ் பண்ண அந்த கல்லறையும் இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகுது. உள்ள கொடூரமா சதஞ்ச நிலைமையில ஒரு டெட் பாடி இருக்கு. ஆள் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கொண்டு வந்த அந்த கர்ச்சிஃப்ல இருந்து அவங்க பிளட் அப்படியே பிரிச்சு எடுக்கிறாரு. அதை நேரா அப்படியே அந்த டெட் பாடிக்கு அனுப்பி வைக்க அந்த பிளட்டும் அப்படியே அதுக்குள்ள போகுது. அடுத்த செகண்ட் கீழே தூங்கிட்டு இருந்த அவன் ஸ்பிரிச்சுவல் பேடோட பவர்ஸையும் மீறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்கிறான். தாத்தாவும் அதை பார்த்து லைட்டா குசியாகிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அவன் டக்குன்னு அவரே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஆளும் டக்குன்னு 2 ஜம்ப் போட்டு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை திரும்ப லாக் பண்ணிடுறாரு. அவர் பவர்ஸ் மூலியமா மறுபடியும் அவன் அப்படியே சவப்பட்டிக்குள்ளேயே அனுப்பி வைக்க நம்ம நோவும் டேங்கும் இப்ப இங்க வந்துடுறாங்க. நம்ம நோ எடுத்து ஸ்பிரிச்சுவல் பேடுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை அப்படியே எடுக்க போக நம்ம தாத்தா தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம டேங் தாத்தாவை தடுத்து அவரு கூட ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண இந்த பக்கம் அந்த பேடை எடுக்க ட்ரை பண்ண நம்ம நோ அது பவர்ஸை தாங்க முடியாம அப்படியே பறந்துடுறாங்க. ஆனா அவங்க விடுற மாதிரி தெரியல. திரும்ப வந்து அப்படியே அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ண அதுவும் அப்படியே கீழே விழுந்துருது. அவங்களும் போய் அதை எடுத்துக்கிறாங்க. ஒரு வழியா முதல் ஸ்பிரிச்சுவல் பேட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா உள்ள இருந்தவன் இப்ப அதோட பவர்ஸ்ல இருந்து முழுசா வெளியே வந்துடுறான். அவன் அப்படியே அந்த கல்லறைய உடைச்சு பறக்க விட அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பறந்துடுறாங்க. ஆள் பார்க்கவே ஒரு ஜெயிண்ட் மாதிரி இருக்கான். நம்ம ஹேன் அவன் காலுக்கடியில எல்லாம் பூந்து அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண நம்ம டேங்கும் அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்றாரு. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. 2 பேரையும் பறக்க விட்டுட்டு அப்படியே நேரா நம்ம நோக்கிட்ட வர அவ்வளவுதான் செத்துட்டோன்னு சொல்லி அவங்க அளவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம டேங்க் திரும்ப குறுக்க வர அவரு மொத்த அடியும் வாங்கி கட்டிக்கிறாரு. அதை பார்த்து நோவும் தைரியத்தை வர வச்சுட்டு அவனை அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா அவன் டக்குன்னு அவங்க கழுத்தை பிடிச்சிடுறான். அவங்கள ஒரு பக்கம் பறக்க விட திரும்ப டேங்க் குறுக்க வந்து செமையா வாங்கிக்கிறாரு. அவ்வளவுதான் அவர் நிலைமை ரொம்பவே மோசமாயிடுது. நம்ம நோ பக்கத்துல தான் அந்த ஸ்பிரிச்சுவல் பேடம் இருக்கு. அவங்களும் அதை அப்படியே எடுக்க ட்ரை பண்ணி மயக்கமாக இந்த பக்கம் அந்த கொடூரமான கமாண்டர் ஜோம்பியும் இப்ப அங்கிருந்து தப்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. வாங்கனாடியில தாத்தா ஏதோ ஒரு மூலையில தொங்கிட்டு இருக்காரு. அவரும் தட்டு மாதிரி அப்படியே மேல வர அங்க அவரை காப்பாத்தின அந்த கமாண்டரை காணும். ஆளும் அதை பார்த்து அப்படியே சாக்காக இந்த பக்கம் பைஹி வில்லேஜ் தான் காட்டுறாங்க. நம்ம தேட் சீஃப் அவர் ஆளுங்களோட உட்காந்து கதை பேசிட்டு இருக்காரு. சோம்பீஸ் பன்னிக்குட்டியும் சாப்பிடுமா என்ன? போன வாட்டி அதுங்க நம்ம கோழியெல்லாம் சாப்பிட்டத நீங்க மறந்துட்டீங்களா என்ன? கோழியும் பண்ணியும் ஒன்னடா, அதெல்லாம் சாப்பிடாது. நடக்கதெல்லாம் பார்த்தா சோம்பீஸ் எப்ப வேணாலும் நம்மள சாப்பிட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்மையே உங்க பண்ணிய சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்ல. எனக்கு தெரியும்டா, என் பன்னிக்குட்டி மேல உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு கண்ணு. அது மேல மட்டும் யாராவது கையை வச்சிங்க நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஆள் அப்படியே மிரட்டிட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு சோம்பிஸ் திரும்ப அவங்க இடத்த அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. திரும்ப கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் வெறித்தனமா அட்டாக்க ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ லினியோலாம் சண்டை போட்டுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஜின் அதுங்க எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இதுவும் ஒரு ட்ராப் தான். ஃபுல்லா மண்ணெண்ணெய் ஊத்தி அதை அப்படியே கொளுத்து விட்டுறாங்க. அப்பதான் உள்ள அந்த முரட்டுத்தனமான கமாண்டர் என்ட்ரி ஆகுறான். வந்த வேகத்துக்கு அவ வேலையை காட்ட ஆரம்பிக்க சீஃப் அது கிட்ட மாட்டிருப்பாங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தேட் சீஃப் குறுக்க வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் இப்ப களத்துல இறங்கிடுறாரு. ஆள் அப்படியே அவர் பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த கமாண்டரை சமாளிக்க ஆரம்பிக்க இந்த பக்கம் நம்ம தேட் சீஃப் என்ன மன்னிச்சிடுங்க சீஃப், இனிமே என்னால உங்களை ப்ரொடக்ட் பண்ண முடியாது. அப்படியே அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நீங்க நம்ம இடத்தையும் நம்ம சீஃபையும் பாதுகாக்கணும்.
இருக்கட்டும், என் பன்னிக்குட்டியும் நீங்க இப்ப சாப்பிடலாம், நான் அதை தடுக்க மாட்டேன்னு ஆள் சொல்ல. சீஃப் உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா அவ்வளவுதான், ஆள் இறந்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவ்வளவு பெரிய அந்த சோம்பை கூட தனியால நின்று சிங்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினும் லினியோவும் அவருக்கு ஹெல்ப்புக்கு வர லினியோ அவங்க ஸ்வாட அவங்க நெஞ்சிலே சொருகிறாங்க. ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. திரும்ப அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இப்ப அவங்க பவர்ஸை யூஸ் பண்றாங்க. ஆனா அவன் அதையும் சமாளிச்சிடுறான். ஆனா அவங்களும் விடுற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயின் அவங்க ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ண அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவனை அப்படியே ஒரே போடுறாரு. ஆளும் சம வாங்கி அப்படியே பொசுங்கி போய் வெளியே வந்து விழுறான். அவ்வளவுதான், ஒளிஞ்சான்னு நினைக்கிறதுக்குள்ள எங்கிருந்து வந்தாருன்னே தெரியல. நம்ம ஹேன் அவனை தூக்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆக எல்லாருமே இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லி அதை அப்படியே சாக்கோட பார்த்துட்டு எடுத்த உடனே நம்ம நோவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு இப்பதான் மயக்கம் தெரியுது. நம்ம டேங் அவங்கள ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா அவரு நிலைமை இப்ப ரொம்பவே மோசமா இருக்கு. நீங்க உடனே போய் ஸ்பிரிச்சுவல் பேட கண்டுபிடிங்க. ஆனா உன்னை எப்படி என்னால விட்டுட்டு போக முடியும்? நான் ஒரு சாதாரண கார்டு, உங்களை பாதுகாக்க வேண்டியது என் கடமை. அதை தாண்டி நீங்க என்ன பத்தி யோசிக்க தேவையில்லைன்னு அவரு சொல்ல அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. சரி போடான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே பைஹி வில்லேஜ் ஃபைட்டை முடிச்சுட்டு எல்லாரும் அப்படியே உள்ள வர அங்க வந்து ஒருத்தன் ஹானை நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி சீஃப் கிட்ட ரிப்போர்ட் பண்றோம். திரும்ப போய் தேடுங்கன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோ அவரை தேடி மட்டும் என்ன பண்றது, அதான் அவரு சோம்பி டிமன்ஸ் கூட சேர்ந்துட்டாருன்னு நல்லாவே தெரியுது. அவங்க அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஹெட் அவரு காப்பாத்தினதை நாங்க எல்லாருமே பார்த்தோமே. சீஃபும் ஒரு செகண்ட் அமைதியா இருந்துட்டு, நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அவங்க இருக்கிற இந்த இடத்தோட பேரு குயின் மவுண்டேனா. 100 வருஷத்துக்கு முன்னாடி சோம்பி டிமன்ஸோட பவர் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிருக்கும். பக்கத்துல இருந்த ஊர் மக்கள்லாம் இவங்க இப்ப கஷ்டப்படுற மாதிரியே அவங்க மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் ஒரு கமாண்டர் அவங்கள காப்பாத்து வந்திருப்பாரு. அந்த கோஸ்ட் டிமன்ஸ் மொத்தத்தையும் பூமிக்கு அடியில வச்சு அவரோட உடம்பையே ஃபார்மேஷனை உருவாக்கி ஆள் லாக் பண்ணிருப்பாரு. ஆனா அப்ப நடந்த போர்ல அவரும் சோம்பி டிமன்ஸால பாதிக்கப்பட்டாரு. மக்கள் அதே இடத்துல அவருக்கு ஒரு கல்லறையை உருவாக்குனாங்க. அப்பிலிருந்து பஹி வில்லேஜ் சேர்ந்தவங்க தான் அந்த இடத்தையும் பாதுகாத்துட்டு இருக்கோம். இது நடந்து பல வருஷம் ஆனதுனால காலப்போக்கில் இது ஒரு கட்டுக்கதைன்னு அவங்களும் நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அது எல்லாமே திரும்ப நடக்க ஆரம்பிக்குது. அவங்க எல்லாருமே அப்படியே முழிச்சிட்டு இருக்கு நம்ம ஜின்னு. அப்ப இந்த ஊரை காப்பாத்தின அந்த கமாண்டர் தான் இப்ப டீமனா மாறி திரும்ப இந்த இடத்தை அட்டாக் பண்றாரா. ஆனா ஹான் எதுக்காக அவரை காப்பாத்தணும், அதை பத்தி நான் அவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம லினியோவும் நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்த சால்வ் பண்ணி ஆகணும். உங்க மக்கள் உங்க பதிலை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்ல சீஃப் எங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு அவங்க மேல முழு நம்பிக்கை இருக்குன்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க. அவங்களும் கண்டிப்பா நான் என் அப்பா கிட்ட அவர் எதுக்காக இப்படி பண்ணாருன்னு கேட்பேன். தப்பு அவர் மேல இருந்துச்சுன்னா அதுக்கான தண்டனையும் கண்டிப்பா அவருக்கு கொடுக்கப்படும். நம்ம ஹீரோவும் அந்த சோம்பி டிமன்ஸை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது விஷயம் தெரியுமான்னு கேட்க நம்ம சீஃப் அந்த டிமன்ஸால அட்டாக் பண்ண முடியாத ஒரு இடம் குயின் மவுண்டன் இருக்கு. அவங்களும் அது என்ன இடம், அப்ப அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டியதானு கேக்குறாங்க. அது ஒரு புத்தா டெம்பிள். நாங்க ஏற்கனவே செகண்ட் சீஃபையும் எங்க ஆளுங்களையும் அங்க அனுப்பி வச்சோம். ஆனா போனவங்க இன்னமும் திரும்ப வரல. நம்ம ஹீரோயின் அங்க கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கலாம், நம்ம உடனே அங்க போவோம்னு சொல்றாங்க. இல்ல அது ரொம்பவே ஆபத்தான இடம், அங்க என்ன குழப்பம் நடந்துட்டு இருக்குன்னு கூட எங்களுக்கு ஒண்ணுமும் புரியல. ஆனா எதுவா இருந்தாலும் போய் பாத்துருவோம்னு சொல்லி நம்ம கேங் முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம லினியோ நீ இங்கே இருன்னு நம்ம ஜின் கிட்ட சொல்ல அவங்களும் இப்ப அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. நம்ம சீஃப் ஒரு கர்ச்சீஃப அப்படி அவங்க கிட்ட கொடுத்து செகண்ட் சீஃப ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா அப்ப கண்டிப்பா இதை அவங்க கிட்ட கொடுங்க. ஓஹோ கதை அப்படி போகுதா, சரி கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படி அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் டான் திட்டினதுனால கோமா போயிட்டு இருக்கிற நம்ம நூவை தான் காட்டுறாங்க. அதான் அவனே சொல்லிட்டானே அவன் வெறும் ஒரு சாதாரண காட் மட்டும்தான், எனக்காக அவன் செத்தா நான் ஏன் கவலை பண்ணும். நான்சோ நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, அதை சரி பண்ண ஸ்பிரிச்சுவல் பீட்ஸ் தான் நமக்கு இப்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இவ ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் அவங்களுக்கு மனசு கேட்கல, திரும்ப அப்படியே அவரை பார்க்க வராங்க. ஆளும் மயக்கமான நிலைமையில அப்படியே கீழே கிடக்க அவரு கையில அவங்க ஹேர்பின் வேற இருக்கு. அவங்களும் கண்டிப்பா உன்னை சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த ஒரு பில்லை அப்படியே வெளியே எடுக்கிறாங்க. அப்ப அவங்க கையாட்டும் போது ஒரு மணி சவுண்ட் மாதிரி ஒண்ணு கேக்குது. அதை கேட்ட உடனே நம்ம டேங்கும் சில பிளாஷ் கட்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு போக அவங்களும் அந்த பில்லை அப்படியே ஒரு வாயில போட்டு விடுறாங்க. அந்த ஹேர்பினை கையில வச்சுட்டு அவங்க அப்படியே சிரிப்பு போட்டுட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே அவரும் அப்படியே எந்திரிக்கிறாரு. அவரோட பெயினும் ரொம்பவே கம்மியா இருக்கு. இது மாஸ்டர் எனக்காக கொடுத்த ஒரு ஸ்பெஷலான பில். சாகுற நிலைமையில இருந்தா கூட ஒரு சில நாளையே இது நம்மள முழுசா கியூர் பண்ணிடும். அவரும் அவங்களுக்கு டைம் சொல்ல அவங்களும் சிரிப்பு போட்டுட்டு நான் இந்த ஹாப்பினா எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், உன்னை காப்பாத்துறதுக்காக ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தலையில சுருகிக்கிறாங்க. ஆளும் நீங்க இப்ப சிரிச்சிங்களா? இல்லையே, சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலான்னு அவங்க சொல்ல இந்த பக்கம் அந்த புத்தா டெம்பிளை நோக்கி போயிட்டு இருக்கிற நம்ம கேங்க தான் காட்டுறாங்க. இப்ப இந்த இடமும் வந்துட்ட மாதிரி தெரியுது. நம்ம எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே உள்ள போக ஒரு மொட்டை தலையை
தலையன் இப்ப அப்படியே அங்க வரான். நம்ம லினியவும் நாங்க உங்க ஹெட்டை பார்க்கணும். அவ அவங்களுக்கு வணக்கம் சொல்ல. சரி வணக்கம்ப்பா, நாங்க பக்கத்துல உள்ள வில்லேஜ்ல இருந்து வரோம், உங்க ஹெட். அவன் திரும்பவும் அவங்களுக்கு வணக்கம் சொல்றான். நம்ம லினியோக்கு வெறுப்பாயிடுது. ஒன்னொரு வாட்டி வணக்கம் மட்டும் சொன்ன ஓ மொட்டை மண்டைய ரெண்டா பொழந்துருவான்னு அவங்க சொல்ல. ஆள் ஒரு மாதிரி மண்டை குழம்புன மாதிரி இருக்காரு. அவர் அப்படியே அவங்கள தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போக ஆரம்பமே சரியில்லையேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே உள்ள போறாங்க. அந்த இடத்தோட ஹெட் வந்து அவங்கள மீட் பண்றாரு. நம்ம ஆளுங்களும் பக்கத்துல இருக்கிற இந்த வில்லேஜ் டீமன்ஸோட அட்டகாசம், உங்க டெம்பிளோட உதவி எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்க, புத்தரை வழிபடுறது மட்டும்தான் எங்க கடமை, வெளி உலக விஷயங்கள்ல நாங்க தலையிட மாட்டோம்னு அவரு சொல்றாரு. ஆனா நீங்க கடவுளை வழிபடுறீங்கன்னா கடவுளுக்கு எதிரான தீய சக்தியை அழிக்க வேண்டியது உங்களோட வேலை தானே. அட தம்பி என்னமா கருத்தை பேசுது. அப்பனா ஒரு துறவியோட வேலை டீமன்ஸ் எதிர்க்கிறதா? அப்பனா டீமனை எதிர்க்க நினைக்கிற நீயும் துறவி ஆகலாம்ல. இல்ல நான் உங்களவுக்கெல்லாம் இல்ல நம்மால் சொல்ல. மொட்டை தாத்தா ஆள் அனுப்பி நம்ம ஹீரோக்கு ஒரு துறவி கெட்டப்ப ரெடி பண்ண சொல்லிடுறாரு. நம்ம லினியோ சியோ நீயும் உண்மையிலேயே துறவி ஆக போறியா? நான் இப்ப அப்படி சொன்னேன். அந்த மாஸ்டர் நீ இப்ப சொன்னதுக்கு அதான் பார்த்தோம், இப்ப நீயும் எங்கள ஒருத்தனா மாற போறேன்னு சொல்றாரு. என்னப்பா யோசிக்கிற? டீமன்ஸை எதிர்க்கிற அந்த மெத்தடு உனக்கு தெரிய வேணாமா? நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. இவங்களால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் தோணல, நம்ம கிளம்பலான்னு சொல்றாங்க. நம்மளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, செகண்ட் சீஃப் எங்க இருக்கானாவது சொல்லுங்க, அவனை கூட்டிட்டு நாங்க கிளம்புறோம்னு சொல்ல. இல்ல நீங்க இங்க வந்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா துறவிகளா மாறிதான் ஆகணும். என்ன பேச்சே சரியில்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, ஆல் டக்குன்னு பக்கத்துல இருந்து ஒரு பெல் எடுத்து அப்படியே ஆட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதுல இருந்து ஒரு வித்தியாசமான பவர் மாதிரி வருது. அவங்க எல்லாரும் காதை புத்திட்டு அப்படியே திணறிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அப்படியே மயக்கமும் ஆயிடுறாங்க. மொட்டை தாத்தாவும் நல்லா தூங்குங்க பசங்களான்னு சொல்ல, இப்ப அப்படியே ஒரு ட்ரீம் வேல் மாதிரி காட்டுறாங்க. ஒரு செமையான ஃபீனிக்ஸ் மலை நம்மால் அப்படியே மாசா பறந்து வந்துட்டு இருக்காரு. ஊர் மக்கள் எல்லாரும் அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம லினியோவும் பேட்டிலுக்காக காத்துட்டு இருக்க. நீ இங்க என்ன பண்றன்னு அவங்க கேக்குறாங்க. மேரேஜுக்கான காம்படிஷன்ல கலந்துக்க வந்திருக்க. அவங்களும் உன்னால என்ன ஜெயிக்க முடியும்னு நினைச்சியான்னு சொல்லிட்டு சிரிப்பை போட்டுட்டு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண. இந்த வாட்டி நம்ம லினியோ தான் இங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவரு மோசி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களும் சிரிப்பை போட்டுட்டே அவர் அப்படியே தோக்கடிக்க, நம்மளும் நல்ல பிள்ளையா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே விஷ் தான், அதை கண்டிப்பா நிறைவேற்றி தருவீங்கன்னு நம்புறேன்னு சொல்ல, அவங்களும் ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க. நான் மேரேஜ் பண்ணி உன் ஃபேமிலிக்கு வர மாட்டேன், நீ தான் மேரேஜ் பண்ணிட்டு என் ஃபேமிலிக்கு வரணும். நம்மளும் கண்டிப்பான்னு சொல்ல அவங்களும் செம குசியா போயிடுறாங்க. அதே நேரத்துல இப்ப நம்ம ஹீரோவோட ட்ரீம், நம்ம ஹீரோயினுக்கும் அவருக்கும் அவர் ஆன்டி தலைமையில வெட்டிங் ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் செம ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ரொம்பவும் பயந்த ஸ்னேக் டீமனோட ஃபார்ம்ல இருக்கு. நம்ம ஹீரோவும் லினியோவும் இப்ப இங்க வந்துடுறாங்க. லிங் அப்பனா நீ ஒரு டீமனா? இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்தியா? லினியோவும் என்ன தேடி இருந்தா எங்களையே ஏமாத்த பாப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவப்பட, நம்ம ஹீரோயினும் இல்ல இல்லன்னு சொல்லி எவ்வளவோ அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்மளும் இனிமேலும் நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண, அவங்க டக்குன்னு அந்த ட்ரீம்ல இருந்து வெளியே வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. அவங்க முன்னாடி அந்த மாஸ்டர் இருக்காரு. நீ உண்மையிலேயே யாரு? உன்னால எப்படி என்னோட மேஜிக்கல் புத்தா ஃபார்மேஷனை உடைக்க முடிஞ்சிச்சு? நீ என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணன்னு அவங்க கேக்குறாங்க. ஆள் நம்ம லினியோட ட்ரீமை அப்படியே அங்க காட்டுறாரு. தன்னோட ஆள் மனசுல இருக்கிற ஆசைகளை தான் அவங்க இப்ப அவங்க கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க பவர்ஸ் அப்படியே யூஸ் பண்றாங்க. நீ அவங்கள வேக்கப் பண்ணணும்னா உன் மொத்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸையும் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீ எதை அவங்க கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சியோ அது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்ப இங்க இருக்கிற மத்தவங்களையும் இதே மாதிரிதான் ட்ரீம் மூலியமா நீ பிடிச்சி வச்சிருக்கேன்னு அவங்க கேக்குறாங்க. நான் அவங்கள கடவுளை வழிபட வச்சிருக்கேன், ஆனா உண்மையான புத்திசம் இப்படி இருக்காது, கடவுள் இதை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண டக்குன்னு அந்த ட்ரீம் வேர்ல்டு மொத்தமும் கொலாப்ஸ் ஆகி அவங்க 3 பேரும் அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து எந்திரிக்க பக்கத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே கவுந்து கிடக்காங்க. நம்மளும் டக்குன்னு போயிட்டு அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாரு. நம்ம லினியோவும் அரை மயக்கத்துல எனக்கு இன்னமும் ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்ல, அடிச்சே எந்திரி. அவங்களும் ஆள் நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறத பார்த்துட்டு அப்ப இது எல்லாமே கனவான்னு சொல்லி அப்படியே ஏக்கத்தோட அதை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே கண்மொழிக்க அவங்க டீமனா இருக்கதா நினைச்சு என்ன பார்க்காதீங்கன்னு சொல்லி பதறாங்க. நம்மளும் எதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அவங்களும் அந்த மாஸ்டர் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு லைட்டா அப்படியே பயந்துட்டு இருக்க. நம்ம லினியும் உங்க யாரையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த மொட்டை தலையும் இப்ப அங்க வரும். இதுக்கு மேலேயும் என்னால ஒரு துறவை இருக்க முடியாது, உங்க எல்லாரையும் கொல்ல போறேன்டான்னு சொல்லிட்டு கத்திய தூக்கிட்டு வர நம்ம ஹீரோ தடுத்துடுறாரு. ஆளும் நான் யாருங்கிறது எனக்கு இப்ப தெரியலன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அலாரம் வைக்க திரும்ப அவர் அந்த கத்தி எடுக்க போறாரு. நம்மளும் அதை தடுக்க அவர்கிட்ட இருந்த அந்த கர்ச்சீஃப் கீழே விழுது. அதை பார்த்த உடனே அவரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்க்கு வராரு. ஃபர்ஸ்ட் சீஃப் பேரை சொல்லி
அவர் அப்படியே கதை ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் அப்பனா நீங்க தான் அந்த செகண்ட் சீஃபா? நானே தான். அவ இப்ப எப்படி இருக்கா? அவ பிரச்சனை சரியாயிடுச்சான்னு ஆள் கேட்க அவங்க கியூர் ஆயிட்டாங்க, இப்ப உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. அவருக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆள் அப்படி அங்கிருந்து கிளம்பு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாஸ்டரும் இப்ப அங்க வராரு. நீங்க என் மேஜிக்கல் புத்தா ஃபார்மேஷனை உடைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இப்ப உங்களால தப்பிக்க முடியாதுன்னு அவன் சொல்ல நம்மால் டக்குன்னு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. லைட்டா ஒரு போடு போட்டதுக்கு இல்ல என்ன அடிக்காதீங்க, நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி அவன் அப்படியே கதற ஆரம்பிக்கும். என்னடான்னு பார்த்தா அந்த மாஸ்டர் இப்போ ஒரு சின்ன பையனோட ஃபார்முக்கு மாறுறாரு. சின்ன பையனா மாறிட்டா உன்னை விட்டுருவோம் நினைச்சியா? என்ன மாதிரியான டீமன் அவங்க கேட்க நான் டீமன் இல்ல, புத்தா டேபிள்ல இருந்த ஒரு மனிதானா. 10,000 வருஷம் கல்டிவேஷனுக்கு அப்புறம் இப்பதான் ஹியூமன் ஃபார்முக்கு மாறி இருக்கேன். நான் தப்பா எதுவுமே பண்ணல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் புத்தாவோட குணம் இருக்கு. அதான் அது வெளியே கொண்டு வந்து அவரை வழிபட வச்சா. நானும் புத்தாக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆகலான்னு சொல்லி தான் நான் அப்படி பண்ணேன். இது என்னடா புது பொருளையா இருக்குன்னு நம்மால் கேட்க இதை நான் ஒரு புக்ல படிச்சு நம்ம சொல்றோம். நம்ம ஹீரோயின் உண்மையான கல்டிவேஷன் அப்படி இருக்காதுன்னு சொல்றாங்க. சரியான வழியில செயல்பட்டு நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்றது மூலியமா தான் நம்மளால கடவுளை நெருங்க முடியும். நீ பண்ண விஷயங்கள் அதுக்கு நேர்மாறானது. இதை நீ மாத்திக்கலனா உன்னால என்னைக்குமே புத்தாவை நெருங்க முடியாதுன்னு அவங்க சொல்ல அவனும் உங்களால அந்த ஃபார்மேஷனை எப்படி உடைக்க முடிஞ்சுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க தான் புத்தான்னு சொல்லிட்டு ஆல்டாக்குன்னு அவங்களுக்கு அப்படியே தலை வணங்கிடுறான். அடி நான் ஒரு கிடையாது, அப்பனா நீங்க ஒரு ஃபேரி. கல்டிவேஷனோட உண்மையான அர்த்தம் என்னங்கத நீங்க எனக்கு புரிய வச்சுட்டீங்க. இப்ப இருந்து நான் உங்க ஸ்டூடெண்ட்னு அவங்க சொல்ல இல்ல எனக்கு டீச்சரா இருந்தலாம் பழக்கம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நீங்க மட்டும் என்ன ஸ்டூடெண்டா சேர்த்துக்கலனா நான் இந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு என்ன சேர்த்துக்கங்க. சோம்பி டிமன்ஸை கண்ட்ரோல் பண்ண கூட என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு அவன் சொல்ல நம்ம ஹீரோவும் பார்க்க நல்ல பையனா தான் இருக்கான், நமக்கு ஹெல்ப் பண்ணு வர சொல்றான், அவனை சேர்த்துக்கோன்னு சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு லிட்டில் ஸ்டோன்னு சொல்லி ஒரு பேரும் வைக்கிறாங்க. நீ என்ன லிங்கனே கூப்பிடலான்னு அவங்க சொல்ல நான் இப்பல இருந்து உங்களை ஃபேரின் தான் கூப்பிடுவேன். டேய் தம்பி பேச்சே சரியில்லை, அவன் ஏன் ஆளுன்னு நம்மளும் சொல்ல அவன் அப்படியே ஒரு மணிமாலை மாதிரி மாறி அவங்க கைக்கு வந்துடுறான். அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. பாதி வழியில அவங்க ரெஸ்ட் எடுக்கிற கேப்ல நம்ம ஹீரோ அம்மா உன் ட்ரீம்ல என்ன வந்துச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோயினும் அதை அப்படியே நினைச்சு பார்த்துட்டு ஒன்னு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. நம்ம லினியும் அவர்கிட்ட கேட்க அது உனக்கு தேவையில்லாத விஷயம், உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ எப்படியோ ஒரு மோசமான கனவு தானே கண்ட நம்மால் கேட்க ஆமா என் கனவுல நீ தான் வந்து அதான் மோசமான கனவுன்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு தெரியும் ஒரு தடவை என்ன குத்துனது பார்த்தாதுன்னு நீ திரும்ப கனவுலயும் என்ன கொல்லதான் ட்ரை பண்ணிருப்ப. ட்ரை மட்டும் இல்ல உன்னை 10 வாட்டி கொன்னு அவங்களும் சொல்ல அப்படியே அவங்க 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த ட்ரீமை நினைச்சு அப்படியே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோம்பி டிமன்ஸோட வரலாறு அதை நம்ம கேங் எப்படி அழிக்க போறாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.